சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு மீனாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்து இருந்துட்டு, எதுக்காகமா நீங்கள் இப்படி மீனாவை பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவளால் தான் என் மாங்கல்யத்துக்கே ஆபத்துன்னு அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் இவ இந்த வீட்டில் குத்துக்கல்ல மாதிரி தான் இருக்கா. இவளுக்கு கொஞ்சமாவது இவர் மேலே பாசம் இருக்கா? பாவப்பட்டு இவளை இந்த வீட்டுக்கு இவர் கூட்டிகிட்டு வந்தார். இன்னைக்கு இவளாலே இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவ என்னடனா இந்த வீட்டில் இவ சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போகிற போக்கில் எதையோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு மீனா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் போயிட்டு போகிறாங்களா, என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அந்த அம்மா அப்பாவை பற்றி பேசிட்டு போகிறாங்க. இவர் இல்லாமல் என்னால் எப்படா இருக்க முடியும், நான் சுமங்கல்லையா போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் நினச்சதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் 100 வயசுக்கு நல்லாவே இருப்பார். தேவையில்லாமல் அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பா நல்லா இருக்கணுன்றதுனால தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ இந்த வீட்டில் இருந்தால் இவரோட உசுறு கூட ஆபத்து வந்தாலும் வரலாம். அதனால் இவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மீனா அங்கேருந்து போக பார்க்குறாங்க. முத்து இருந்துட்டு, மீனா ஒரு நிமிஷம் இல்லை, என்னவா நீ மீனா மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், என் மாங்கல்யத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிறேன், அது உனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இவளை பற்றி பேசின உடனே உனக்கு கோவம் பொத்துக்கிட்ட வருதா? எல்லாத்துக்கும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அந்த அப்பாவோட உசுருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க, அது உனக்கு பெருசாக தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீ உன் அப்பா மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே பொய்யா? அப்பா மேலே நான் வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அளவு கடந்தது. ஆனால் அதையும் இதையும் முடிச்சு போடாதீங்கம்மா. அப்பா எப்போவுமே நல்லா இருப்பார். தேவையில்லாமல் அப்பாவை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, ஆமாம் விஜயா, எனக்கு ஒன்றும் ஆகாது, எந்த நேரத்தில் யார் இருப்பாங்க இருக்கக்கூடாதுன்னு அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணுமா தவிர மனுஷங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு, அம்மா இந்த அம்மா ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. ஏன்னா என் ஷோரூம்க்கு வந்து என் வாழ்க்கையில் நடந்த மொத்த விஷயத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாங்க தெரியுமா. அதை கேட்குற போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியதாமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, ஆரம்பத்தில் நானே அதை நம்பவே இல்லை. ஆனால் போக போக தான் அவங்க என் கைரேகை பார்த்தையே அவங்க என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. டேய், உன்னை பற்றின வாழ்க்கை விஷயம் கோர்ட்டு வரைக்குமே போச்சு. பக்கம் பக்கம் விசாரிச்சா அவங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இதில் அவங்க சொல்கிறதாடா உனக்கு ஆச்சரியம்? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்டா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் நீ பேசுகிறது தப்புன்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக அவங்க செய்கிற தப்பை அவங்களே உணர்ந்துடுவாங்க. ஆனால் நீங்களாம் இப்படி ஏற்றி விட விட தான் அவங்களும் உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா சொல்கிறத நம்ப வேண்டாம். கூடிய சீக்கிரத்துக்குள்ளேயே அந்த அம்மா ஒரு ஃப்ராடு அப்போம்லன்னு சொல்லி நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அப்பாவோட எதிர்காலத்தை அவங்க சொன்னாங்கல்ல, அவங்களோட எதிர்காலத்தை நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போனது என் அப்பாவையும் என் பொண்டாட்டியும். அதனால் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே, என் பயம் என்னன்னு உங்கள் யாருக்கும் புரிய மாட்டேங்குதுல்ல. எங்க பாரு விஜயா, நீ இப்படி பயப்படுறதுனால தான் முத்துவை அப்பவே என் அம்மா வீட்டில் விட்டாச்சு. அவனோட வாழ்க்கையும் தசை மாதிரி போயிடுச்சு. ஆனால் இப்போ அவன் சரியாக இருக்கானா? அதுக்கு காரணமே மீனா மட்டும்தான். உன்னோட பயத்தினால தான் இப்போவும் இவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறிய நிற்க போகுது. அது என்ன, எப்போ பாரு இவங்களவே டார்கெட் பண்ணி வந்துட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும். நீயும் இவங்களை பற்றி எதானா ஒன்று சொன்னால் போதும், வீட்டை விட்டு வெளியே
எப்போ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு புரியுதா விஜயா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் பூவும் பொட்டமாக இருக்கணும், அதுக்கு இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னாச்சு மாஸ்டர், ரொம்பவே பதறி போகிறீங்க? ஆமாம், இன்னைக்கு அந்த சாமியார் அம்மா வீட்டுக்கு வந்து என் தலையில் இடியை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம பிளான் போட்ட மாதிரி இந்த அம்மா நல்லாவே பயந்துருக்கு அப்படின்ற மாதிரி விஜயா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லிட்டு போனாங்க மாஸ்டர்? அந்த மீனா இந்த வீட்டில் இருந்தாக்க என் புருஷனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்ன மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த சாமியார் அம்மா சொல்கிறது அப்படியே பலிக்கும். நீங்கள் நம்பலைன்னா நாளைக்கு நான் சொல்கிற கோயிலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன், ஆனால் எனக்கு என் மாங்கல்யம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. முத்து வராரு. என்னாச்சு மீனா, என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதாங்க? அந்த அம்மா சொல்லிட்டு போனதுல இருந்தே மனசே சரியில்லைங்க. யார் யாரோ சொல்கிறாங்க, அது எல்லாமா போட்டு குழப்பிட்டு இருப்பேன். அதெல்லாம் விட்டு தள்ள மீனா, எப்படிங்க விட முடியும்? அதெல்லாம் விட முடியாதுங்க. அந்த அம்மா சொல்கிறது எங்கே பழிச்சிருமோன்னு ரொம்பவே பயமாக இருக்குங்க. சில பேருக்கு இந்த மாதிரி சக்தியெல்லாம் கிடைக்குங்க. இங்கே பாரு, அப்படிப்பட்ட சக்தியாக இருக்கிறவங்க ஆபத்து வரப்போகிற வீட்டில் சொன்னால் இங்கே முக்கால்வாசி ஆபத்து வரவே வராது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நமக்கே தெரியாது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றதும் நமக்கு தெரியாது. அது போகிறத பத்தாம இவங்க எல்லாரும் சொல்கிறதையும் நம்ம நம்பிட்டு இருந்தாங்கன்னா நம்மளால் வாழவே முடியாதீங்க அப்படின்ற மாதிரி முத்தை இருந்துட்டு மீனாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் உசுரை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைங்க. மாமா நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, உன் நல்ல மனசுக்கு அவர் ரொம்பவே நல்லா இருப்பார். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ போயிட்டு ஒரு சூடாக 2 காஃபி எடுத்துகிட்டு வா. 2 காஃபியா? எதுக்குங்க? ஒன்று எனக்கு, இன்னொன்று உனக்கு. எனக்கெல்லாம் வேண்டாங்க. ஏன்னு கேளு, நான் எப்படியும் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் டயர்ட் ஆகிடுவேன். நான் சொல்கிறத கேட்கறதுக்கு நீயும் டயர்ட் ஆகிடுவ. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் 2 காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இந்த சைடு வந்து விஜய் கிட்ட அந்த குறி சொல்கிறம்மா என் ஷோரூமுக்கு வந்து மறுபடியும் நான் ஒருத்தர் கழுத்தில் தாலி கட்ட போகிறதா சொல்லிட்டாங்க. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். உனக்காவது அந்த அம்மா நல்லதாக சொல்லியிருக்காங்களே. யாருடா அந்த பொண்ணு? எங்கே இருந்தாலும் சொல்லு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மறுபடியும் அந்த ரோகிணி கழுத்தில் தான் தாலியை கட்ட போகிறோமா, செருப்பாலேயே அடிப்பேன். என்னம்மா சொல்கிறீங்க? உண்மை இல்லைடா, அந்த ஃப்ராடை உன் பக்கத்தில் நெருங்க கூட நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நைட் ஆகிடுது. மனோஜ்க்கு ரோகிணி ஃபோன் பண்ணி, நான் உன் விருப்பப்படியே டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நான் சொல்கிற இடத்துக்கு தனியாக தான் வரணும். எதுக்காக தனியாக வரணும்? நீ தனியாக வந்தால் தான் நான் உனக்கு டிவோர்ஸை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிவோர்ஸ் கிடைக்கிறன்ற சந்தோஷத்தில் மனோஜும் ஓகே சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.